ஆமென். 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 சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியில இருந்து இரவு 10:30 மணி வரை, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் மிக சிறப்பாக தேவன் வழிநடத்திக் கொண்டு வருகிறார். இந்த நித்திய வெளிச்ச நேரம் சங்கம வானொலி நடத்தும் நித்திய வெளிச்சம் வனாந்தர பாதையில் வெளிச்சமாய் வந்தவர், தெவிட்டாத மதுரமாய் மகிமையாய் தென்றலாய் நித்திய வெளிச்சத்தை தந்தவர், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடாத்தப்படும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும் கலங்கர விளக்காய் எங்களுக்கு தந்தவர். இந்த நிகழ்ச்சியை போற்றி மகிழ்ந்து ஆர்ப்பரித்து தேவனுடைய நாமத்திலே கொண்டாடுவோம் இந்நாளிலே. ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கர்னா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் டோலி கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வன்கூவர். இன்று முதலாவது செய்தி எஸ்தர் ரூபி இந்தியா. இவருடைய செய்தி கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள். எனவே சரியாக 7:30 மணிக்கு இந்த முதலாவது செய்தி தொடரும். 8 மணிக்கு பாஸ்டர் நகோமி லோகன் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, 8:30க்கு சிஸ்டர் சுகுமாரி வத்தலை ஸ்ரீலங்கா செய்தி கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ரண்டன் தாஸ் ஸ்காப்ரோ, 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா, 10 மணிக்கு பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். இதுதான் நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சியை நடத்த வருகிறார் சிஸ்டர் டோலி அவர்கள். நாம் சிறு ஜெபத்தை எடுத்து அவர் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்சம் உலகத்துக்கு ஒளியாக இருளிலே வாழும் தேசங்கள் மக்களுக்கு இது வெளிச்சமா வர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொடக்க முதல் முடியும் வரை ஆவியானவரே முத ஆண்பார்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எந்த வித தடைகளும் வராதபடி சரியான நேரத்தில் தேவ ஊழியர் வந்து செய்தி கொடுக்கும் சுவாமி, நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நித்திய வெளிச்சத்தை கடந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்கிறவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே இந்த நித்திய வெளிச்சத்தை தொடர்ந்து நடத்த வருகிறார் கல்கரி வடிவழகி சிஸ்டர் டோலி அவர்கள். அவர் அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord ஐயா, praise the Lord. Amen. இன்றைய நாளில் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். ஆமேன் ஆமேன். சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி சுவாமி. மகேந்திரன் ஐயா ஜெபித்தார். இருந்தாலும் நாங்கள் தொடங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமைக்கென்று அவருடைய பாதத்தடியிலே யாவற்றையும் நாங்கள் கொடுப்போமாக. நன்றி சுவாமி. இந்த நித்திய வெளிச்சத்தை ஆண்டவரே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களுடைய ஆவியை மட்டுமே எங்களுக்குள்ள பொழிந்தருளி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக எங்களுக்கானவர் உங்களோட ஜீவ அப்பத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவற்றையும் உங்கள் கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் அப்பா உங்களோட அபிஷேகத்தால நிரப்பி ஆண்டவரே சகலதையும் சகல நிகழ்ச்சிகளையும் நடத்தும்படி கேட்டுக்கிறான். யெகோவா எங்களோடு யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவர். யெகோவா ஷலோம் சமாதானத்தின் தேவன். அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க ஐயா. யெகோவா நீசியே எந்த நாளும் வெற்றி தருகிறார். இன்றைய மாலை நேரம் இரவு நேரமாக டொரண்டோக்கு இருக்கிறபடியா இரவு நேரமாக இருக்கிறபடியா யாவரையும் உங்களுடைய வெற்றி கொடி
பிடித்து நடப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்து நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் கருணா அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Dolly. பிரேஸ்ல அருமையான குரலோட இனிமையாக கத்தட நாமத்தை உயர்த்துவதற்கு வந்த உங்களை கத்தரின் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், வந்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி இயேசுவே. நன்றி, நன்றி சிஸ்டர். நன்றி. ஆமென். ஆமென். Thank you, sister. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, எங்களை மீட்கும்படியாய் உம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை இதுவரை வழி நடத்தினவர், கண்ணின்மணி போல பாதுகாத்தவர், இனி வருங்காலங்களிலும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் கொடியாயிருக்க கத்தாவே, நாங்கள் உமக்கு ஊழியத்தை செய்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் கத்தாவே, எங்களோடு நீர் எப்போதும் இசைந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. அந்த உலகத்தின் காரியங்கள் கத்தாவே, நாங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருக்கும்படியாய் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியே எங்களை நீங்க பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எப்போதும் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாண்டவரே. தொடர்ந்து உமக்குள்ளாக நாங்கள் ஓடும்படியாய் எல்லா காரியத்திலும் உம்முடைய எச்சரிப்பின் சத்தங்களை கேட்டு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஓடும்படியாய் எங்களை வழிநடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீரே இதுவரை எங்களை வழி நடத்தினவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல எங்களை சுமந்து வந்தவர் நீர் கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளில் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லெஸ்லி பிரதருக்கு, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் தகப்பன் நீர் எல்லா காரியங்களிலும் தடைகளை நீக்கி மட்டுமாக கொண்டு வந்தவரை இனி வரும் காலங்களிலும் நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர் கர்த்தாவே. தகப்பனே, குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. எல்லா காரியங்களையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் மகேந்திரனங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக அவங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். சுகம், பலம், தைரியம், ஆரோக்கியம் கொடுத்து உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. என்னோலிக்கா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் நடத்தும்படியாய் வந்திருக்கிற சௌதரியை நீங்க தொடர்ந்து ஆசிர்வதிங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பூரண சுகத்தை கொடுத்து நீங்க மீண்டும் சௌதரியை ஆசீர்வைத்து உம்முடைய காரியங்களை செய்யும்படியாய் நீர் நடத்துகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற வார்த்தைகளினாலே அணியாத்துமாக்கள் விடுதலை அடையும்படியாய் கத்தர் செயல்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய சபை மக்களையும் இன்னும் அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை எல்லாரையும் உடைய இரத்த குட்டைகளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஊழியத்தை செய்யும்போது கத்தர் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து சேரும்படியாக கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த யூத ஜனங்களுக்கூடாக நீங்க எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, ஆனாலும் மேசியாவை அறிய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற அந்த கண்களுக்கு நீர் தெளிந்த புத்தியை கொடுத்து திறந்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தாவே. தகப்பனே, அப்பா, உம்முடைய வருகைக்கு முன்பாக அவர்கள் ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக, பாவங்களை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா, இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை நீங்கள் அவர்களோடு ஆசீர்வதித்திருக்கிறீங்க. புதிய இஸ்ரவேலர்களாக எங்களை தெரிந்து கொண்டவர் நீர் கர்த்தாவே. ஆனாலும் அந்த ஜனங்களை நீங்க மறந்து விடாதபடி அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறியாமை இருளுக்குள் இருக்கிற அந்த ஜனங்கள் நீர் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர் என்பதை காண அவருடைய கண்களுக்கும் தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த கண்களிலே மறைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க தெளிவுபடுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் மூலம் அநேகருக்கு ரட்சிப்பை காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல என் கண்ணீரை துடைக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஊழியங்களை எழும்ப பண்ணுங்க. ஆண்டவரே, ஆசீர்வாதம் உம்முடையது சுவாமி. தகப்பனே, பாதுகாப்பு முடியாது. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களும் அனர்த்தங்களிலும் இந்த ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்க பாதுகாப்பை கொடுங்க, ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்தில் மரணம் நிச்சயமானாலும் அந்த ஆத்துமா கர்த்தாவே மரணத்துக்குள்ளாக போகக்கூடாது. அவர்கள் இந்த நரகத்துக்கு தப்பி பிழைக்கும்படியா இந்த ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அவர்களுடைய மரணத்துக்கு முன்பாக ரட்சிப்பை காணட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கடந்து போகும்போது அந்த இடத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களையும் பரிசுத்தப்படுத்தி, அப்பா, நீங்க பரிசுத்தர் அது போல நாங்களும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, எல்லாரையும் பொறுப்படுங்க. கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும்படியாக கர்த்தர் ஒருவரோடும் கூட இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் சோஸ்திரம். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவேன். முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் சோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன். கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம்,
என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை அடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். நானும் அன்பை அடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோஸ்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அருமையாக இனிமையான குரலில் அழகாக பாடினீர்கள். அருமையான பாட்டு. ஆமென். என்னாலும் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் சோஸ்திரம். ஆமென். அவருக்கு நாங்கள் எங்கள் ஆயுள் காலம் முழுவதும் சோஸ்திரித்து அவரை பாடுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அவர் கொடுத்த ரட்சிப்புக்கு நாங்கள் எவ்வளவு அவருக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த நாங்கள் இன்னும் அதிகமாக அவரண்டில் கிட்டி சேர்வதற்கு கர்த்தர் உங்களை அழைத்து நித்திய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. மறுபடியுமாக இன்னொரு நேரத்தில் நாங்கள் சந்திப்போம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ சிஸ்டர். நன்றி. ஆமென், ஆமென். இப்பொழுது கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதம் 62 1-8 வசனம் வரையும் வாசிப்பார்கள். பக்கம் 707 பக்கம். நன்றி, நன்றி சாமி. நன்றி. ஆமென். சங்கீதம் 62 முதலாவது வசனம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவருடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென். அருமையான வார்த்தை மூலமாக கர்த்தருங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். எங்களுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்றி விடுவோம். அவர் நல்லவரும் போதுமானவரும் வல்லவருமாக இருக்கிறபடியா அவர்களுக்கு இயேசுவுக்கு எல்லா கன மகிமையும் செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவோமாக. நன்றி, நன்றி. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை வரவழைத்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் ஜெபிப்பார்கள். இருப்பவர்களுக்கு ஜெபிப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி. பிரைஸ் தி லார்ட்.
Sister ஆமென். Dolly. ஆமென். Amen. வாருங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. Nandri. Amen. Amen. Thank you, Lord Jesus. Thank you once again, Father, in heaven, through the name of the Lord Jesus Christ, that we can enter your throne of grace boldly. And as you have given us that entrance, Lord, we come to you, Lord, bringing many nations into your very throne of grace. The 110 plus many nations that are joining by the day, Lord. We thank you for every one of them, Father, in Jesus' name, even as they have been given, Lord Jesus, such favor, Lord, by being able and also to the be able to, Lord, come to the favor of these networks, Lord, to be enabling them, Lord, to go into their homes, their working places, their industries, wherever they are listening from, even while they are traveling on the road, Father, whatever way in which they are traveling, Father, that you would enable them, Lord Jesus, through the ways in which today, Lord, of the media networks being able to get through to them, Father. So we thank you for that, Lord, for the listeners, Lord, and we bring them to you, Father. Lord, this is a wonderful way in which we can bring forth honor and glory to you and thanksgiving at this time. Now we, Lord, pray for the listeners, Lord, even as you are leading me, Lord, to pray for them first, Lord, according to their needs, according to the ways, Lord Jesus, they are coming to listen to, Lord. Lord, first of all, Lord, we have to learn to, Lord, first bring forth honor and glory and thanksgiving through praises to you, which we have been already, Lord, through Nitya Velicham, Lord, have been, Sister Karuna has been singing and praising you, and Sister Dolly will be coming and singing and praising you. And Lord, I'm going to only bring forth, Lord Jesus, the way in which you would lead me to pray today, Lord, more than even being able to sing a song to allow more room for the others to sing and praise and also bring worship to you, Lord, and also give time for the word of God to come through. Lord, love you, Lord Jesus. We ask your God, even as the listeners are listening, Father, in the name of Jesus, that you would supply their needs, whatever they might be, Lord. We pray, Lord, especially, Lord, for their mental, emotional, and also spiritual needs, Lord, and physical needs too, Lord Jesus. Whatever they might be, Lord, you would be, Lord, coming into their very praise, Lord, wherever they are, Lord. You are able to, Lord, minister to them. Distance is of no big thing for you, Lord. You are a God who is omnipotent, omnipresent, and that's who you are, Lord God, that you have said, Lord Jesus, that you would be, Lord, right beside them, Lord, ministering to them, Lord, for all of their needs. You are a supplier of all our needs, Lord, according to Philippians 4:19. We always come through the word of the living God, where you have promised, my God will supply all your needs according to your riches in glory through Christ Jesus. And for greater is he that is within you than the one that is in the world, that the enemy has no right or power to attack you in any of these areas of your the needs that you have, and also your physical needs. If there are ailments in your body, the Lord is able to touch you and completely heal you at this time, because by his stripes you are healed, it says in Isaiah 53. And he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, and by his stripes you are healed. And so we thank you, Lord, for touching their bodies and healing them and taking care of them, Lord, Lord Jesus. And also we pray for their spiritual needs, Lord. Father, Lord, even as they grow closer to you, Lord, through worshiping you and coming through these networks, also being ministered to, Lord, that you would, Lord, open up the soils of their hearts, Lord, and prepare their hearts, Lord Jesus, in a way only the power of your Holy Spirit can enable them, Lord, even as you open their eyes of understanding, that they will come and ask you to be their Lord. In the name of Jesus alone, there is life, there is salvation. You are the way, the truth, and the life, you have said in your word. Therefore, Lord, they would not ignore, but Lord, hear through one ear and let it go through the other ear, but respond and be receptive, Lord, and ask you, Lord Jesus, to do that which is of your word, Lord, to accomplish the task it which was sent to, Lord, and that you would, Lord, draw many of them, Lord, because of the way you are working on their lives and drawing many of them into your kingdom too, Lord, for your kingdom's sake, that their harvest would be greater, Lord, and Lord Jesus, bringing them, Lord, into the harvest of your souls to come in, Lord Jesus, and find you, know you, Lord, as you knock on the doors of their hearts, Lord, this before the end of this segment, Lord, this evening, as the word is going to go through with many of the servants that are going to come and minister to you, Lord. Thank you in your word, Lord, to the people, and I thank you for that, Lord. We thank you for the
blessings that are going forth as a team network that is working this evening, Father, all the way from Sangamam to Nitya Velicham. But you have already accomplished, Lord, from Sangamam Radio Network through the radio gospel, Lord, that it has been emanating, Lord. Many have been touched and blessed. And Lord, as we, Lord, now, Lord Jesus, emanating through 110 nations through Nitya Velicham, Father. Lord, we thank you for the team network as Sister Dolly is hosting along with Brother Mahendran, who has been coming in, Lord. Lord Jesus, with much of the burden upon his heart for souls, as you have put it upon his very heart to start Nitya Velicham. We thank you, Lord, for his call. We thank you, Lord, for the way you emanate through him, Lord, with the power of your Holy Spirit alone. Guide him, lead him, Lord Jesus, every step of the way, Lord. Strengthen, quicken, and revive him, Lord. And also I pray a blessing, Lord, over him and his ministry and his family as well, in Jesus' name. Thank you, Lord, for the ministry that goes on with Sister Dolly, Lord Jesus, as ministry hosts also. Be with her, leader, and guide her right from the beginning to the end, Lord, giving her much of your anointing to rest upon her, Lord. Lead her and cover her under your precious blood. And Lord, be with her, Lord, and bless her also, Lord, along with her family as well, I pray. And I thank you, Lord, for the ministry, for the media networks, Lord, that are going on, Lord Jesus, tirelessly, Lord, morning till evening, Father. It's a big undertaking, Lord, that only can be done, Lord, through the guidance and the power, enablement of the power of your Holy Spirit alone, Lord. As I'm praying for Brother Leslie and Sister Rita, Lord, I thank you, Lord, for their commitment, for the way they come in, Lord, and Lord Jesus, work, Lord Jesus, minute by minute, moment by moment, Lord. It is, Lord Jesus, a committed task, Lord, to do the productions, to do the recordings. It's not an easy task, Lord. Your grace is sufficient for them. You're able to give them your wisdom, knowledge, and understanding, oh Father, for Brother Leslie to do the media networks, and Sister Rita, as she comes in and, Lord, enables and helps, Lord Jesus, with everything to go on smoothly and well. And Lord, give her the insight and wisdom and knowledge and understanding as well as they work together. Lord, I thank you for your protection. Be with them, lead them, and guide them, Father. And bless them and their family as well, I pray. In Jesus' name, amen and amen. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. ஆமேன் Yes. ஆமேன். மறுபடியாக கலையத்திலிருந்து சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி நன்றி இயேசுவே. இந்த வார்த்தைகள் என்னை தொட்டது. 62வது சங்கீதம் 6வது வசனம். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்கு அடைக்கலமா எங்கள் ஜீவித்தில் வந்து எங்களுக்குள்ள உலாவி ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக அழைத்த அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் சங்கமம் நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து அழைத்த இந்த ஊழியக்காரர்களை உங்களோட கரத்துல மறுபடியும் கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட அபிஷேகத்தினால மட்டுமே நாங்க தாங்கி உங்களோட வல்லமையில் உங்களோட பலத்திலே நிலை நிற்கக்கூடியதா இருக்கிறது ஐயா. அப்பா, இந்த மாலை நேரம் அவங்களுக்கு இரவு நேரமாக இருந்தாலும் அவர்களுக்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் உங்களோட புதிதான வல்லமையும் பலனையும் அப்பா, உங்களோட சத்துவத்தையும் உங்களோட கொடுத்து ஆண்டவரே, ஒரு புதிதான பலத்தோட அவர்களை வரவழைத்து அப்பா, அவங்களுக்கு முள்ள ஒரு அபிஷேகத்தை, புதிதான அபிஷேகத்தை இந்த மாலை நேரம் இரவு நேரம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு தேவ பயத்தையும் மன தாழ்மையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா, நாட்கள் குறுகி விட்டது ஐயா. உங்களுக்கென்று வாழ்வதற்கு நீங்க அநேகரை அழைப்பதற்கு இந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்ததற்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு அவர்கள் மூலமாக பேசும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட வார்த்தை மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி நன்றி. ஆமேன் 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 என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன் ஆமேன். நன்றி அப்பா. காலங்கள் உமது கரத்தில், என் காரியங்கள் எல்லாம் சமூகத்தில், மறைவானதொன்றுமில்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா,
காலங்கள் உமது கரத்தில், என் காரியங்கள் எல்லாம் உம் சமூகத்தில், மறைவானதொன்றுமில்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா, எனக்கு புதிதான மார்பியல் காட்டி, அறியாத பாதையில் நடத்தி, எனக்கு புதிதான காரியங்கள் காட்டி, அறியாத பாதையில் நடத்தி, எட்டாத காரியங்கள் கூறி, என்னை அதிசயமாய் வழி நடத்தும் தேவா, காலங்கள் உமது கரத்தில், என் காரியங்கள் எல்லாம் உம் சமூகத்தில், மறைவானதொன்றுமில்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா, நாட்களை என்னும் அறிவித்தாரு, என் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு கூறும், நாட்களை என்னும் அறிவித்தாரும், என் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு கூறும், விசுவாச ஓட்டத்தை முடித்து ஜீவ கிரீடம் பெற கிருபை எனக்கு தாரு, காலங்கள் உமது கரத்தில், என் காரியங்கள் எல்லாம் சமூகத்தில், மறைவானதொன்றுமில்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா, ஒரு நாளில் உம்மை சந்திப்பேனே, அங்கு வெறும் கையனாக வருவேனோ, ஒரு நாளில் உம்மை சந்திப்பேனே, அங்கு வெறும் கையனாக வருவேனோ, ஆத்துமாக்கள் ஒரு நாளில் உம்மை சந்திப்பேனே, அங்கு வெறும் கையனாக வருவேனோ, காலத்தை பிரயோஜனம் பண்ணி ஆத்துமாக்கள் சேர்க்க ஞானம் எனக்கு தாரு, காலங்கள் உமது கரத்தில், என் காரியங்கள் எல்லாமும் சமூகத்தில், மறைவானதொன்றுமில்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா. ஆமென் ஆண்டவரே, இது எனக்கு கன நாளுக்கு பிறகு பாடினபடியா கொஞ்சம் தடையா இருந்தது, மன்னிக்காம. இருந்தாலும் அவங்களோட பாடல்கள் இல்லை, அவரோட வார்த்தையில தான் எங்களுக்கு ஜீவன் உண்டு. அவரோட வார்த்தையில அவங்களுக்கு வார்த்தையில ஜீவன் உள்ளது. அது அவர் நானே ஜீவ அப்பம் என்று கூறினவர். எங்கள் வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கிற காலங்கள் அவருடைய கரத்துல, அவருடைய சமூகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது காலங்கள் எல்லாம் அவர் எண்ணி எங்களை அவருக்குள்ள மகிழ்ந்து கழிக்கிறதற்கு தந்தை இந்த சமூகத்தை இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நின்று எங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிற தகப்பனுக்கு, எங்கள் அருமையான அழைத்த இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கனமகிமையும் அவருக்கே உரியது. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் இரத்த கோட்டைகளையும் மறைத்து வைத்து அவங்களோட அபிஷேகத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால அவர் வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமென்.